வேணாம்ப்பா. என்னால தானே இந்த நிலைமை உங்களுக்கு. அப்ப எப்படிப்பா நானே? லூசாடா நீ? அதான் ஆனதாச்சு இல்ல. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. உன்னால கடையை நல்லபடியா பார்த்துக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரியா? சரிதான். பேருக்கு ஏத்த மாரியே தான் கடையும் துடிக்குது. பெரிய கடையா தான் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, நம்மளாம் லட்சியமா பார்க்கறதே இந்த மாதிரி பெரிய கடை வைக்கிறது தான். ஆனா இங்க பாருங்க, நம்ம எதை லட்சியமா பார்க்கறோமோ அதுலதான் அவனோட லைஃபே ஸ்டார்ட் பண்றான். லக்கியஸ்ட் சொல்றான். டேய், இந்த அளவுக்கு உங்களால ஆஃபர் தர முடியுமா? அப்ப எங்க நாம? சொல்லு மாப்பிள. எது அந்த கடையா? அங்க ஒருத்தனும் போறது இல்ல போல. சரக்கெல்லாம் கூட அப்படியே கிடக்கு. எத்தனை மாசம் வேணாலும் இருக்கட்டும் மாப்பிள. ஒரு வாட்டி நம்ம கடைக்கு வந்துட்டா மத்த கடைக்கு போக யாருக்காவது தோணுமா? நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்னங்க கடை பக்கமே வர்றதில்ல, என்னாச்சு? இல்லடா, கொஞ்சம் வேலை, அதான் வர முடியல. சிவா, இப்ப எல்லாருமே அங்கதான் போறாங்க. அதை நீங்க மறைக்காமலே எடுத்துட்டு போலாம். நான் ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். அப்படி இல்லடா, அவரோட கடையில விலையும் கம்மியா இருக்கு, மத்த எல்லா பொருளும் அங்கேயே கிடைக்குது. அதான். என்னங்க இப்ப வந்தவன் அவனை போய் நம்ம கடையோட சேர்த்து வச்சு பேசுறீங்க? எப்ப வந்தா என்னடா, உன் கடையை விட அவரோட கடை நல்லா இருக்கு, கடைக்குள்ள இருக்கிற பொருளும் நல்லா இருக்கு. அதான உண்மை. ரெகுலரா வர்றவங்க நீங்களே இப்படி பேசினா எப்படி சிவா? நானா அம்மா சொன்னாங்க உங்க கடையில தான் முட்டை வாங்கணும்னு. சரிடா, இரு தரேன். அந்த கடையில ஆஃபர் இருந்துச்சு, ஆனா அம்மா சொன்னாங்க உங்க கடை தான் நம்பிக்கைன்னு. என்னதான் என் கடையில ஏசி, லைட்டு, பெரிய பெரிய ஆஃபர்னு எதுவுமே இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு சிலர் இப்போ வரைக்கும் எங்களை முழுசா நம்புறனால தான் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் புரியல, என் கடைக்கு எதிரிலேயே எதுக்கு அவனோட கடையை கரெக்டாக போடணும்? என்னோட கடை நிலைமை ஏன் அப்படியே ஆப்போசிட்டாக மாறணும்? இந்த மாதிரி கேள்வியில் மட்டும்தான் எங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு.